ஹே அன்னியாங்க அர்மி, எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஜங்குக்கு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நைட் வித் யுவர் டேட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ டைட்டிலே புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒன் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு 18+ கண்டென்ட் தான் வரும். அண்டு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், நான் போன டைம் வந்து ஜிமினுக்கு ஒரு ஒன் ஷாட் போட்டிருந்தேன். என் வாய்ஸ் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, எனக்கே அது தெரியும். ஏன்னா எனக்கு அந்த டைம் ஃபீவர் இருந்துச்சா, கொஞ்சம் எப்படினாலும் போடத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஜிமினுக்கு போட்டேன். ஸோ சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்லாம் வந்து கேட்டிருந்தீங்க, என்னக்கா வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன செய்கிறது, எப்படியும் போட்டு தானே ஆகணும், அதனால தான் போட்டேன். அண்ட் யாருக்காச்சும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுன்னு தோணுச்சுன்னா வந்து ஃபாலோ பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்றேன். அண்டு வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஏன்னா ஆஃப்டர் லாங் டைம் கழித்து வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு போய் தான் நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ ஹெட்செட் வார்னிங் அண்டு இன்னும் முறைக்கு சொல்லிக்கிறேன். அண்டு கமெண்ட் இம்பார்ட்டண்ட்டா, ஸோ கமெண்ட் பண்ணிடுங்க, அப்போ தான் எனக்கு புரியும் இந்த மாதிரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் வந்து கேட்டுக்கிறேன், என்ன அப்படின்னா ஒன் ஷாட் போடவா இல்லை எஃப்எஃப் போடவா, அதே நீங்களே சொல்லிடுங்க, சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் போடுறேன், இல்லாட்டி எஃப்எஃப்லாம் எல்லாம் டெலீட் பண்ணிடுவேன். ஆல்ரெடி போட்ட எஃப்எஃப்லாம் நான் டிலீட் பண்ணிவிட்டேன், டைப்பிங்கில் போட்டதான். இதையும் நான் டிலீட் பண்ணலான்னு இருக்கேன், ஒன் ஷாட்டே போடலான்னு பிளானில். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் எஃப்எஃப் வேணும்னா எஃப்எஃப் கேளுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி போடுறேன். ஆனால் சப்போர்ட் பண்ணால் தான் அந்த எஃப்எஃப்வே கண்டினியூ பண்ணுவேன், இல்லாட்டி நான் கண்டினியூ பண்ண மாட்டேன், டெலீட்டே பண்ணிடுவேன், ஓகேவா? ஸோ நான் வந்து ரொம்ப ஓவராக பேசிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். ஒரு இன்ட்ரோ மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து பாரிஸில் தான் இருந்திருப்பீங்க. அண்ட் உங்கள் அப்பா வந்து மாஃபியா கிங்கு. அண்ட் அவருக்கு வந்து அவர் நேட்டிவ் வந்து சவுத் கொரியா தான். ஸோ அங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சவுத் கொரியாவுக்கு வந்திருப்பார். உங்கள் அப்பா வந்து இங்கே வந்து இருக்கும்போது ஒரு மாஃபியா இருந்திருப்பார், தான் ஜங்குக்கு. அண்டு ஜங்கு கூட ஃப்ரெண்ட் ஆகிருப்பார். ஆனால் அவங்க அப்பாவோட ஜங்குக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து சின்ன பையனாக இருந்திருப்பார். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே கொலாப் பண்ணி தான் அவங்க இந்த கொரியாவே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, மாஃபியா பிஸ்னஸ். அண்டு உங்களுக்கு அம்மா இல்லைனால தான் உங்கள் அப்பா வந்து இங்கே வந்திருப்பாங்க. உங்கள் அம்மா வந்து பாரிஸில் தான் பிறந்து வந்திருப்பாங்க. இந்த இன்டர்வியூ போதுண்டா, ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம போயிடலாம். இப்போ நீங்கள் உங்கள் ஸ்கூல்லேருந்து முடிஞ்சு வாரீங்க, உங்கள் ஃப்ரெண்டு மியா பக்கத்தில் உட்காந்துட்டு, ஒய்யன் ஏண்டி கட்டாயம் அங்கே போய் தான் ஆகணுமா? ஆமாம், போய் தான் ஆகணும். ஏய், உன் கூட சேர்ந்து சேர்ந்து என் அம்மா என்னை திட்டுறாங்கடி, உன் கூடையெல்லாம் சேராவானான்னு சொல்கிறாங்கடி. ஏன் என் கூட எதுக்கு சேராவானான்னு சொல்கிறாங்க? நீ ரொம்ப கெட்ட பொண்ணா? ஏய், நான் கெட்ட பொண்ணுலாம் கிடையாதுடி, வாடி அங்கே போகலாம். எனக்கு பயமாக இருக்குடி. ஏன்டி இப்படி பண்ணுற? உன் கூட நான் எதுக்கு சேர்ந்தேனே தெரியல, எனக்கு பிடிச்ச பிளேஸுக்கெலாம் போகவே முடியல, இப்படி பயந்தாங்கோலியாக இருக்கையே எப்படிடி? நம்ம இப்போ தான் ஸ்கூல் படிக்கிறோம், கரெக்டாக அங்கே போய் தான் ஆகணுமா? ஆமாம், நான் ஒன்று கேட்குறேன் வயன், எதுக்கு நீ அங்கே போக போகிற? எங்கள் அப்பாவை நோட்டமிடுறது தான், வேற எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட் மியாயும் கூப்பிட்டுட்டு. ஸோ அவளும் புலம்பிகிட்டே வாரா. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து உங்கள் ஸ்கூல் பேக்லாம் வச்சுட்டீங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போட்டிருப்பீங்க. ஸோ மேலால் ஒரு ஹூடி மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்கர்ட் வந்து கொஞ்சம் இதாக தான் போட்டிருப்பீங்க, கொஞ்சம் சின்னதாக குட்டியாக தான் போட்டிருப்பீங்க, அது பிளாக் கலர் தான் இருக்கும். ஸோ அது வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் தெரியாது. மேலே ஹூடி போட்டுட்டு அப்படியே அந்த கிளப்புக்குள்ளே என்டர் ஆகுறீங்க. ஸோ நீங்கள் உங்கள் அப்பா பார்க்குறீங்க, உங்களுக்கு அவ்வளோ கடுப்பு. ஏன்னா உங்கள் அப்பா வந்து மாஃபியா கிங் இல்லை. ஸோ அதனால் ஜங்கு கூட இருக்கார். இதை பார்க்கும்போது உங்களுக்கு செம்ம கடுப்பு. ஏன்னா உங்களுக்கு அப்பா மாஃபியாவாக இருக்க சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் பயந்துட்டு செம்ம கோவத்தோடையும், இங்கே பாரு என் அப்பாவை, இவரெல்லாம் ஏன் தான் அப்படி இருக்காரோ தெரியல, பொண்ணு நான் இருக்கேன், என்னை பார்த்துக்கொண்டு கொஞ்சம் கூட பாசமே கிடையாது, இப்போ பாரு இந்த கிளப்பில் வந்துட்டு புலம்பி தள்ளுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவமாக போகிறீங்க. அப்போ மியாதா, ஏய் பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்க்காம போறியடி? ஆமாம், யார் இருக்கா? அதான் அந்த ஜங்குக் பையன், அவன் இருக்காண்டி. இங்கே பாரு, அவன்லாம் எவ்வளோ பெரிய ப்ளே பாய் தெரியுமா? என்னடி சொல்கிற? ஆமாம் வயன், அவன்லாம் செம்ம ப்ளே பாய், பொண்ணுங்க பார்த்தா நான் விடவே மாட்டானா, முடிச்சு விட்ருவானா? என்னடி சொல்கிற? எனக்கு பயமாக இருக்குடி. இங்கே வாரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிக்கணும். அதான் ஆல்ரெடி நான் உன்கிட்ட சொல்லிட்டேனே, அவன் செம்ம பக்கா ப்ளே பாய்டி, அவன்கிட்டேலாம் போனோம். நான் ஆல்ரெடி வீட்லேலாம் வந்திருக்காண்டி. உன்னை பார்த்தானா? என்ன பார்த்தானா எனக்கு தெரில மியா. உங்கள் அப்பாவெல்லாம் அவன் உன்னை விட்டு வச்சிருக்கான், என்னடி ஏரியா பொண்ணுங்க யாரையும் விட்டுறலையா? என்னடி சொல்கிற? அந்த மாதிரி
உங்கள் அப்பா உங்கள் அம்மா லவ்னால அப்படி இருக்காரு. அதனால எல்லா மாஃபியாஸும் அப்படி இருப்பாங்களா? அதுவும் சரிதான். அப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாமா? கிளம்பலாம், வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் போகிறீங்க, நைட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க. அப்போ தான் அவங்க வீட்டில் எல்லா ஆட்களும் இருக்காங்க, க்ரௌடாக இருக்குது. என்னடா நம்ம வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, பட் இன்றைக்கி இருக்காங்க. என்ன இவ்வளோ காட்ஸாக இருக்காங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே பார்த்தா உங்களுக்கு செம்ம ஷாக்கு. உங்கள் ஐஸில் டியர்ஸாக வந்துட்டே இருக்குது. உங்களுக்கு அப்படி அவ்வளோ அழுக வருது. அங்கேயே நீல் டவுன் போட்டு செம்மையாக அழுகுறீங்க. உங்களால் முடியல. உங்கள் அப்பாவோட ஃபினரல் தான் அங்கே இருக்குது. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் அப்பா வந்து கிளப்பில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பட் இப்போ உங்கள் அப்பாவோட ஃபினரல் இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ அழுக வருது. அப்படியே உங்கள் பேக்லாம் கழட்டி போட்டு நீங்கள் போயிட்டு உங்கள் அந்த பாக்ஸ் இருக்குங்களா அதுக்கு மேலே விழுந்து கத்துறீங்க. அப்பா அப்பா என்னப்பா இப்போ தான் பார்த்தேன், அதுக்குள்ளே அம்மா மாதிரி விட்டு போயிட்டேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகுறீங்க. உங்களால் முடியல. ஸோ கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் காட்ஸ் தான் ஸோ உங்கள் அப்பாடைய டெட் பாடி எடுத்து போகணும்ல, போய் அடக்கம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் செம்மையாக அழுதுகிட்டே போகிறீங்க. உங்களுக்கு அதுக்கேற்ற மாரி ட்ரெஸ்லாம் போட்டு விட்றாங்க. ஸோ ஃபைனலி உங்கள் அப்பாவே அடக்கம் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படியே ரைன் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே நின்றுட்டு உங்கள் அப்பாவை புதைச்சிருப்பாங்கல்ல, ஸோ அங்கேயே நின்றுட்டு செம்மையாக அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்குக் தான் உங்கள் ஷோல்டரில் அவன் ஹேண்டை வைக்கிறான். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கோவமாக வருது, மிக்சடு ஃபீலிங், கோவம், எமோஷ்னல், அதுக்கப்புறம் செம்ம அழுக வருது. ஏன்னா உங்கள் அப்பா அந்த மாஃபியாவில் இருந்திருப்ப யாரோ எனிமி தான் ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சரசரப்பில் எப்படி பேசிக்கிறாங்கன்னா ஜங்குக் தான் கொன்னுட்டான், ஏன்னா கொரியா 2 மாஃபியா கிங் இருக்கக்கூடாது அந்த மாதிரியும் பேசிக்கிறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் கேட்டிருக்கும். ஸோ இதை பார்த்து ஜங்கு பார்த்து செம்மையாக அழுகுறீங்க, முறைச்சிட்டே இருக்கீங்க. அவனுக்கு என்னடா இந்த பொண்ணு இப்படி அழுகுறாள் அப்படின்னு தோணுது. ஸோ கொஞ்சம் நேரம் போட்டோம் அப்படின்னு விட்டுடுறான். நைட்டை வந்து 10 o'clock ஆச்சு. நீங்கள் அப்போ தான் உங்கள் அப்போடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார், மிஸ்டர் சாய்ன்னு, அவர் தான் வந்து அயன் போதுமா வா போகலாம், நாளைக்கு வந்து பார்த்துக்கலாமா? அங்கிள் எப்படி இதெல்லாம் ஆச்சு? ஏன் என் அப்பா அப்படி கிடையாது இல்லை, அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்கு, ஆனால் ஈஸியாக அவளை படுக்க அப்படி போட்டீங்க. இனி எனக்குன்னு யார் அங்கிள் இருக்காங்க? அம்மாவும் இல்லை, அப்பாவும் விட்டு போயிட்டாரு. அப்போ நான் ஒரு அனாதையா? இங்கே பாரு அயன், அதான் நாங்கள்லாம் இருக்கோம்ல, நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போயிடுறாரு. ஸோ நீங்களும் அழுதுகிட்டே அப்படியே காரில் ஏறிட்டு போகிறீங்க. போயிட்டு உங்கள் வீட்டில் அவங்க ரூமில் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு அப்படி அழுக வருது. ஏன்னா உங்கள் அப்பாவோட இழப்பு உங்களால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாவோடைய இடத்த ரீப்ளேஸ் பண்ணி உங்களை அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துப்பாரு. அவர் மாஃபியாவில் இருந்தாலும் கூட உங்கள் கூட அவ்வளோ ஹாப்பியாக ஒரு அம்மா இல்லை அந்த மாதிரி ஃபீல் பண்ணவே விட மாட்டார். அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துப்பாரு. இப்போ சடனாக விட்டு போயினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்குன்னு யார் இருக்காங்க, அந்த மாதிரி ஃபீல் உங்களுக்கு. அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே ஷவர் பண்ணிட்டு ஷவர்லேயே இருக்கீங்க. உங்கள் அப்பா சின்ன வயசில் உங்களை எப்படி பார்த்துருப்பாரு, அண்ட் உங்களை எப்படி ஸ்கூல் கூப்பிட்டு போயிருப்பார், எல்லாமே ஞாபகம் வருது. எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் நான் உன் கூட லைஃப் லாங் இருப்பேம்மா அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ அவர் கூட இல்லை. இதெல்லாம் உங்களை அக்செப்டே பண்ண முடியல. ஸோ அப்படியே வாஷ்ரூம் ஓட்டு வெளியே ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரோப்பை கட்டு அப்படியே வாரீங்க. வந்து ஒரு ஷார்ட்டு அதுமாரி ஒரு டிஷர்ட் மாதிரி போட்டுட்டு அப்படியே உங்கள் பெட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ மிஸ்டர் சாய் தான் வந்துட்டு, பையன் நீ வந்து இன்னும் சாப்பிடவே இல்லைம்மா, டைம் ஆயிடுச்சு, வா போகலாம், கீழே வந்து சாப்பிடலாம். இல்லை அங்கிள், எனக்கு சாப்பாடு வேணாம், என்னால். இங்கே பாரு ஐயன், நீ சாப்பிடணும் உங்கள் அப்பாவுக்கு பிடிக்குமா? பிடிக்காதில்ல? ஆமாம்ல, நான் சாப்பிடலன்னா அப்பாவும் சாப்பிட மாட்டார்ல. நான் வாரேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே தான் போகிறீங்க. கீழே போயிட்டு உங்களால் சாப்பிடவே முடியல. ஏன்னா உங்கள் பக்கத்தில் அப்பா இருந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டே இருப்பார். இப்போ யாருமே இல்லையா? உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ பாதியில் எழுந்து மேலே போயிடுறீங்க. இதெல்லாம் ஜங்கு பார்த்துட்டே இருக்கான்.
அவனுக்கு என்னவோ தெரியல, உங்களை அப்படி தனியாக விட பிடிக்கவே இல்லை. அவன் என்ன பண்ணுறான்னா, ஒருத்தருக்கு கால் பண்ணி சில விஷயம்லாம் பேசுகிறான். சரி, இதெல்லாம் நீங்கள் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங் நான் வந்துடுவோம், ஓகேவா? ஓகே சார், நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் நீங்கள் வந்து மேலே போயிருப்பீங்கல்ல, ஸோ உங்கள் பெட்ரூம் பார்த்து தான் வாரான். சரி, உங்கள் ரூமுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தா நீங்கள் பெட்டில் குப்புறப்படுத்து அழுதுகிட்டே இருப்பீங்க. இப்போ அழுதுகிட்டே இருக்கா. இப்போ அழுதாலே எனக்கு ஏதோ வலிக்குதே, என்ன பண்ணுறது? என் ஃப்ரெண்டும் போயிட்டான். ஏன்னா நீங்கள் வந்து கொரியாவுக்கு வரும்போது 10 வயசு தான் இருக்கும். லாஸ்ட் 7 இயர்ஸ் ஜங்குக் உங்களை பார்த்துட்டே இருந்திருப்பான். இப்போ உங்களுக்கு 17 ஏஜ் ஆகுது. அண்டு ஜங்குக் தான் உங்ககிட்ட வரான். அவனை பார்த்தோன்னே உங்களுக்கு செம்ம கடுப்பு. எதுக்கு இப்போ நீ வந்த? எதுக்கு வந்த? எங்கள் அப்பாவே கொன்னுட்டேன், எனக்கு தெரியும். நீ தான் எங்கள் அப்பாவை கொலை பண்ணியிருப்பேன்ட்டு. இந்த கொரியாவில் 2 மாஃபியா கிங் இருக்கக்கூடாதுன்னு தான் நீ என் அப்பாவை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கை ப்ளேம் பண்ணுறீங்க. ஏய், அவன் உனக்கு அப்பன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு ஃப்ரெண்டுடி. பாரு, அப்போ என்கிட்ட போகும்போது என்ன சொன்னான்னு தெரியுமா? உன்னை சேஃபாக பார்த்துக்கணுன்னு. அதான் வந்தா ஏதோ நானே அவனை கொன்ன மாதிரி. எப்படிடி நான் என் ஃப்ரெண்டை கொல்லுவேன்? என்னது, டியா? ஆமாம், டி தான். சரி, உன் லக்கேஜில் எங்கே? அது எதுக்கு? ஆமாம், உன் லக்கேஜ் எங்கன்னு தான் கேட்டேன். கேட்ட கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு, சும்மா ஓவராக பேசாத. அந்த இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பயம் ஜங்குக்கிட்ட. ஏன்னா அவன் கண்ணை வச்சுட்டு அவங்கக்கிட்டே பேசியிருப்பான். ஏதோ உங்கள் அப்பா கொண்டமா இவங்களையும் கொண்டுருவானோ அப்படின்னு பயந்துட்டு நீங்கள் லக்கேஜ் இருக்க இடத்த காட்டியிருப்பீங்க. அந்த லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் அங்கே அதில் எடுத்து போடுறான். ஏன், எதுக்கு இப்போ ட்ரெஸ்லாம் போடுற? எதுக்கு போடுறேன்னா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டு உங்கள் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். உங்கள் புக்ஸ்லாம் இன்னொரு லக்கேஜில் போடுறான். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டரில் அடிக்கிறீங்க. அவனுக்குண்ணா செம்மையாக காண்டாகுது. அப்படியே உங்கள் ஹேரை பிடிச்சிட்டு, என்னாடி ஓவராக பேசிகிட்டு இருக்க? ஏதோ அப்போ செத்து போயிட்டான்னு பாவனு வந்து கேர் பண்ணா. நான்லாம் யாரையும் எந்த மயிரையும் எந்த டேஷையும் கேர் பண்ண மாட்டேன். ஏதோ அழுதுட்டு இருக்கியே, ஃபீல் பண்ணுறேன், எனக்கு கேர் பண்ணால் ஓவராக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹேரை பிடிச்சிட்டு அப்படியே பெட்டில் தள்ளி விட்றான். நீங்கள் தொம்முன்னு போயிட்டு விழுறீங்க. உங்களுக்கு செம்மையாக அழுக வருது. என்ன எப்படியெல்லாம் பண்ணுறான், அடிப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே உங்கள் நீஸை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டான் ரூம்லேருந்து. அப்படி இந்த கார்ட்ஸ் கிட்ட, இதை கொண்டு போய் வீட்டில் வச்சுருங்க, என் வீட்டில். என்னது, அவன் வீட்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தாரான். இது என்னது பார்த்தா தெரில, ட்ரெஸ்ஸு போட்டுக்கோ. எதுக்கு? நான் நைட் ட்ரெஸ் போட்டிருக்கேன்ல. ஏய், ஓவராக பேசாதே, சொன்ன மாதிரி என்கிட்ட கேட்கணும், ஓகேவா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் டிங்கின்னு மண்டையாட்டுறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஹேரை பிடிச்சதுலேயே செம்மையாக வலிச்சிருக்கும். அப்படியே நீங்கள் ட்ரெஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வாரீங்க. ஒரு பேண்ட்டும் ஒரு டிஷர்ட் மாதிரி தான் கொடுத்துருக்கான். அப்படியே அவங்க ஹேண்டை பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு போகிறான். அம்மா, எதுக்கு பெண்ணை இழுத்துட்டு போகிற? நீ நீங்கள் இருக்க வேணாம், வா போகலாம் நம்ம வீட்டுக்கு. அம்மா வீட்டுக்கா? இங்கே பாருங்க, நான் வந்து இங்கே பாரு, ஓவராக எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. போயிட்டு அவன் காரில் தான் உங்களை வந்து உட்கார வைக்கிறான். அப்படியே 2 பேருமே கார் எடுத்துகிட்டு ஜங்கு வீட்டுக்கு தான் போகிறீங்க. அங்கே பார்த்தா அவனோட வீடு ஏதோ பிரம்மாண்டமாக கட்ட பேலஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க வைட் ஐஸில். இவன் ஒருத்தன் அந்த வீட்டில், இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கான். இவன் கூட எப்படி நான் இருக்கிறது? என்னை ஏதாச்சும் பண்ணிட்டானா? வயன், உனக்கு இங்கே சேஃப் கிடையாது. ஆமாம், இந்த வீட்டை எப்படியும் கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு தான் பார்க்குறீங்க. ஸோ ஃபைனலி வீட்டுக்கு போயிட்டு உங்களை அப்படியே இழுத்துட்டு போயிட்டு உங்களுக்கான ரூம் அரேஞ்ச் பண்ணிப்பான். நீங்கள் போகிறதுக்குள்ளேயே உங்கள் திங்ஸ்லாம் அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. அண்ட் ஃபைனலி நீங்கள் அந்த ரூமை சுற்றி பார்க்குறீங்க. அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ பார்த்துட்டு நீங்கள் தான் அப்படியே இருக்கீங்க. ஸோ சரி, ஓகே, நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு அழுது செம்ம தூக்கம் வந்திருக்கும். சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெட்டில் போயிட்டு தூங்குறீங்க. அண்ட் ஜங்குக் தான் அப்படியே அவங்க பக்கத்தில் வந்து தூங்குறான். நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே ஷாக்காக இல்லை, நீ பெட்ஷீட்டை கவர் பண்ணிட்டு, ஏய்
நீ இங்கே இருக்க? ஆ, இது என் ரூமு. நான் என் ரூமில் இருக்காம வேற எங்கே இருக்கிற? இது ஓ ரூமா? அப்போ ஏன் என்ன இதுக்குள்ளே கொண்டு வந்து போட்ட? ஆமாம், உனக்கு எனக்கும் நாளைக்கு கல்யாணம். ஸோ அதான். என்னது கல்யாணமா? என்ன லூஸா நீ? உன் ஏஜ் என்ன, ஏன் ஏஜ் என்ன? எனக்கு என்ன ஒரு 35 இருக்கும். எனக்கு 17. இங்கே பாரு, நான் சின்ன பொண்ணு. எனக்கு 17 வயசு தான் ஆகுது. போயும் ஒரு அங்கிளை கல்யாணம் பண்ணிக்கிறதா? என்னடி சொன்ன? நான் அங்கிளா உனக்கு? இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிஷர்ட்டை வந்து கலட்டி காட்டுறான். அவன் ஆப்ஸ்லாம் தெரியுது, பார்த்தா அங்கிள் மாதிரியே இல்லை. ஏன்னா உங்களுக்கும் ஜங்குக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட் ரொம்பவே இருக்கும். அதை பார்த்துட்டு அவன் செம்ம கடுப்பில், இங்கே பாரு, சின்ன வயசுலேருந்து உன்னையே பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? அவன் அப்பா லாஸ்ட்டாக என்ன தெரியுமா சொன்னான்? என் பொண்ணை நீயே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னான் தெரியுமா? அது மட்டும் இல்லை, அவன் அப்பனுக்கே தெரியும் ஆல்ரெடி உன் மேலே அவனுக்கு ஒரு க்ரஷ் இருக்குன்ட்டு. அதனால தான் சரி ஓகே கல்யாணம் பண்ணி கூடவே வச்சுக்கலான்னு பார்த்தா ஏதோ ஓவரா பண்ணுற. இங்கே பாரு, எனக்கு தெரியும் நீ எப்படிப்பட்ட கேரக்டர்னு. என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா நீ பக்கா ப்ளே பாயிண்ட்டு. இங்கே பாரு, எல்லா பொண்ணுங்கிட்ட வர மாதிரி என்கிட்ட வந்துடுறேன். யாரும் தெரியுங்கள, மாஃபியா பொண்ணு. மாஃபியா பொண்ணுலாம் தெரியும். ஆனால் என்னை போய் அங்கிள்ட்டு சொல்லிட்ட. ஏய், என்னை பார்த்தா நீ எப்படிடி அங்கிள்ட்டு சொல்லலாம்? ஆமாம், உனக்கு எனக்கு ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. என் அப்பா வயசு இருக்குமா உனக்கு? ஆனால் நான் போய் உன்னை ஏய் என்னை செம்ம கடு மூடேற்றி விட்டாளே. இப்போது நான் அங்கிள் இல்லைன்னு உனக்கு நிரூபிக்கணும். இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் உங்களை அப்படியே பெட்டில் அப்படியே சாய்ச்சிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டை அவன் ஃபோர்ஹெட்டை அட்டாச் பண்ணுறான். நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க வைட் ஐஸில். உங்களுக்கு அழுக வருது. இப்போ எதுக்குடி அழுற? இப்போ என்ன பண்ண போகிற என்ன? இன்னைக்கும் உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட். நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு பண்ணலான்னு பார்த்தா என்ன அங்கிள்னு சொல்லி கடுப்பேற்றிட்டியா? இர்ரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு நான் செம்மையாக பெயினாக இருக்குது. ஜங்குக்கு என்ன பண்ணுற? எனக்கு வலிக்குது, இப்படியெல்லாம் பண்ணாத. அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் உங்களை லிப்ஸெல்லாம் கடிச்சு வைக்கிறான். அப்படியே பைட் பண்ணி இழுக்கிறான். உங்களுக்கு ப்ளீடே ஆகிரும் போல், அவ்வளோ பெயினாக இருக்குது. நீங்கள் அழுதுட்டு ஜங்கு பிடிச்சி புஷ் பண்ணுறீங்க. அவனுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. எவ்வளோ மூட்டில் கிஸ் பண்ணிட்டு இருந்தா இப்படி தள்ளியா விட்ற இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோலேருந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ட்ரா ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஹேண்ட் கஃபை தான் எடுக்கிறான். அதை பார்த்தோன்னே வைட் ஐஸில், இப்போ என்ன பண்ண போகிற? என்னை எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிற, பண்ணுறதுக்கு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பெட்லேயே உங்கள் ஹேண்டு ரெண்டையும் ஒன்றா வச்சு அதில் அப்படியே ஹேண்ட் கஃப் போட்டு லாக் பண்ணிடுறான். இப்போ உங்களால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ நீங்கள் பெட்டில் சென்டரில் அப்படியே படுத்துட்டு மேலே உங்கள் ஹேண்டு வந்து அப்படியே லாக் ஆகிருக்கு. ஸோ ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு உங்கள் ஹிப்பில் அவன் ஏறி உட்காந்துக்கிறான். நீங்கள் ஜங்குக்கே பார்த்துட்டு, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற ஜங்குக்? ஏன் இப்படி பண்ணுறேன்னா, அதான் சொன்னேன்ல என் அங்கிள்னு சொல்லிட்டு. நான் பார்த்த அங்கிள் மாதிரியா இருக்கேன். இங்கே பாரு, என் ஆப்ஸை பாரு எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் என்னை போய் நீ அங்கிள்னு சொல்லி கலாய்ச்சிட்ட. இதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடாது. நான் மாஃபியாடி, மாஃபியா கிங்கு தெரியுமா? உன் அப்பா போனது எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம். ஆனால் உன்னை மாதிரி ஒரு ஃபிகரை கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் எனக்கு எப்படி ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? நான் நினச்சே பார்க்கலடி உன் அப்பா உன்னை வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போவான்ட்டு. செம்ம ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 ஹேண்ட் எடுத்து உங்கள் செஸ்ட்டில் தான் ப்ரெஸ் பண்ணுறான். என்னடி இப்படி சாஃப்டாக இருக்குது? அப்படியே பார்க்க ஃப்ளஃபியாக பஞ்சாட்டம் இருக்குடி. ஜங்குக் வலிக்குது. அப்படி தான் மோன் பண்ணும். ஜங்குக்கா அப்படின்னு மோன் பண்ணுறி செம்மையாக ஹைப் ஆகும். 17 வயசு பொண்ணு மாதிரி இல்லடி, செம்ம ஃபிகராக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்ட் எடுத்து உங்கள் சீக்கில் வச்சுட்டு அப்படியே உங்கள் நெக்கை அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படியே லிக் பண்ணுறான் டங்கால்.
உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது, ப்ளஸ் வந்து ஒரு மாதிரி அருகருப்பாக இருக்குது. நீங்கள் வந்து அசைஞ்சிட்டே இருக்கீங்களா? அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. ஏய், மூவ் பண்ணாதடி, மூவ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். ஏன்னா நீங்கள் மூவ் பண்ண பண்ண உங்கள் பாடியெல்லாம் ஷேக் ஆகுது. அவனுக்கு அப்படியே டெம்ட் ஆகுது. நீ மூவ் பண்ண பண்ண எனக்கு ஓவராக டெம்ட் ஆகும்டி. அதுக்கப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. ஏதோ சின்ன பொண்ணு சாஃப்டாக பண்ணலான்னு பார்த்தா என்னை ஹார்ஷாக பண்ண வச்சிருவ போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறான் செட்யூஸாக. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா அவன் ஐஸில் அப்படியே ரெட்டாக இருக்குது. அவன் பியர்சிங் வேறு ஒரு மாதிரி லிப்ஸில் இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு மாதிரி மிக்சடு பயமாக வேறு இருக்குது. நீங்கள் ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் ஃபைனலி அவனுக்கு பொறுமை இல்லாமல் உங்கள் ட்ரெஸ்லாம் கிழிக்கிறான். ஃபுல்லாகவே உங்களை நேக்ட் ஆக்கிடுறான். அவன் அப்படியே பார்க்குறான். உங்களால் ஹைட் பண்ணக்கூட முடியல. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் இப்படி பண்ணுற? இன்றைக்கி தான் என் அப்பா என்னை விட்டு போனான். ஆனால் நீ இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற. என் அப்பாவோட ஃப்ரெண்டு தானே, அதுவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்படி ஒரு பொண்ணை பண்ணலாமா? யார்டி சொன்னா? உன் அப்பா அதுக்கும் மேலே எனக்கு ஃப்ரெண்டுடி. ஆனால் அவனுக்கு தெரியும் எனக்கு உன்னை பிடிக்கும், நீ அதான் இப்படியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸ்லாம் அப்படியே கிஸ் பண்ணிட்டு உங்கள் நெக்லாம் வாரான். உங்கள் செஸ்ட்லாம் அப்படியே பைட் பண்ணி எடுக்கிறான். அப்படியே உங்கள் ஸ்டெமக் கிட்ட போயிட்டு அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே கூசுது. ஸோ ஸ்ட்ரைட்டாக உங்கள் காலுக்கிட்ட தான் போகிறான். ஸோ உங்கள் லெக்கை அப்படியே எடுத்து ஒவ்வொரு ஃபிங்கராக அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கான். நீங்கள் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே அதை ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அப்படியே அந்த ஃபிங்கரில் வந்து கிஸ் பண்ணும்போது ஏதோ ஹெவனில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ஒவ்வொன்றா கிஸ் பண்ணிட்டு உங்கள் லெக் வரட்டையும் வந்துட்டு உங்கள் தைஸ்லாம் செம்மையாக ரப் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டே இருக்கான். நீங்கள் எதுவுமே பேசல. ஜஸ்ட் ஜங்குக்கா ஜங்குக்கா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் இப்படி? ஆமாம், நியூ ஃபீலாக இருக்குல்ல? ஆமாம், நியூ ஃபீலாக இருக்குது. இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. இனிமேல் நீ ஃபீல் பண்ணுவேன் எவ்ரி நைட் என் கூட மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லோவர் அப்டம் கிட்டே போயிட்டு அவன் டங்கை இன்சைட் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கா அங்கே கிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களால் முடியல, செம்மையாக மோன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கா வலிக்கு ஒரு மாதிரி இருக்குது. எந்த மாதிரி இருக்குது? ஒரு மாதிரி கூசுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபிங்கரை வச்சு ஃபிங்கரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களால் முடியல. ஒன் ஃபிங்கர் பண்ணும்போதே நீங்கள் அழுகுறீங்க. வலிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது வலிக்க தான் செய்யும், கொஞ்சம் பொறுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஃபிங்கர் இன்சைட் பண்ணி அப்படியே வந்து ஃபிங்கரிங் பண்ணிட்டே இருக்கான். ஸோ உங்களுக்கு போக போக பெயின் குறைஞ்சி ப்ளஷராக ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அப்படியே நீங்கள் ஐஸை வந்து மேலே வச்சு ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு மோன் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக ப்ளஷராக இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி ஊசி குத்துற மாதிரி பெயினாக இருக்குது. அப்போ தான் புரியுது ஜங்குக்கு உங்களை வந்து இன்சைட் பண்ணிட்டான். உள்ளதான் ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் மோன் பண்ணுறது அவனுக்கு செம்ம ஹைப்பாக இருக்குது. அப்படியே இன்சைட் பண்ணிட்டே இருக்கான். உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது, கத்துறீங்க. உங்களால் எதுவுமே பண்ண முடியல. அப்படியே இன்சைட் பண்ணி ஃபுல்லாகவே பண்ணிடுறான் பெயினில். அப்படியே நீங்கள் ட்ரைன் ஆகிட்டீங்க. அப்படியே இன்சைட் பண்ணிட்டு ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்போ தான் புரியுது. அவனுக்கு ஃபுல்லாக இறங்குனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஃபெயிண்ட் ஆகியிருக்கீங்க. ஐயோ, என் பேபி கேர்ள் ஃபெயிண்ட் ஆகிட்டாளா? உன்னை பார்த்தாலே ஏறுதுடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க ஹேண்ட் கப்பை கலட்டி விட்டு அப்படியே அவன் செஸ்ட்டில் போட்டு உங்களை படுக்க வைக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஃபெயிண்ட் ஆகிருப்பீங்களே, உங்களை எழுப்பக்கூட இல்லை. ஓகே, டயட்டில் தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு விட்ருவான். ஏன்னா லைட்டாக வந்து ட்ரக்ஸ் எடுத்திருப்பான். அதனால தான் உங்ககிட்ட அப்படி ஃபோர்ஸாக நடந்திருப்பான். அண்ட் இன் மார்னிங் ஜங்குக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வேக்கப் ஆகுறான். நீங்கள் இன்னுமே டயட்டில் தூங்கிட்டே இருக்கீங்க. அப்படியே வந்து உங்களை வந்து பெட்ஷீட் கவர் பண்ணி விட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பார்க்குறான். அப்போவும் தூங்கிட்டே இருக்கீங்க. சரி, ஓகே, பண்ணவே எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு உங்களுக்காக காஃபி மேக் பண்ணுறான்.
அப்படியே காட்ஸ் கிட்ட எல்லாமே சொல்லிடுறேன் ப்ரிப்பேராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார், எல்லாமே ப்ரிப்பேராக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மேலே வந்து பார்க்குறான். நீங்கள் அப்போ தான் லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா பெட்லேயே நான் ஃபுல்லாக ப்ளட்டாக இருக்குது. உங்களுக்கு அப்போ தான் புரியுது உங்களை வெர்ஜினிட்டி லாஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஜங்குக்கு வந்து உங்கள் ரூமுக்கு வாரான். நீங்கள் பார்த்துட்டு அவனை முறைச்சிட்டே இருக்கீங்க. என்ன அடி இப்படி முறைக்கிற? என்ன அம்மா என்ன பண்ண நைட்டு? மேக் அவுட் பண்ணேன், செம்மையாக இருந்துச்சா? எவ்ரிடே பண்ணலாம், போடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறீங்க. என்னடி புருஷனை எப்படி போய் திட்டுற? இன்றைக்கி உனக்கு எனக்கு கல்யாணம் தெரியுமா? நேற்று வேறு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருச்சு, இன்றைக்கி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட். டேய், யாராச்சும் கல்யாணம் பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் நைட் வைப்பாங்க. ஆனால் நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நைட் வைக்கிற? நீ எல்லாம் மனுஷனா? ஆமாம், பார்த்தா தெரியல. இல்லை, மிருகம் மாதிரி இருக்க. கேவலமாக இல்லையா உனக்கு? என் அப்பா மட்டும் இருந்திருந்தாரு என்ன பண்ணியிருப்பான்? ஸ்ட்ரைட்டாக கல்யாணம் தான் பண்ணி தந்திருப்பான். ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பார்க்க வைக்கிறான். உங்களை தூக்கி போயிட்டான். நீங்கள் ஃபுல்லாக நேக்டாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ஜங்குக்கு இப்படி பண்ணுறது. என்னடா இவன் இப்படி பண்ணுறான், நம்ம ஃப்ரெண்டு சொன்னது உண்மை தான் போல் அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து உங்கள் ட்ரெஸ்லாம் வியர் பண்ணி விட்றேன். ஏன்னா அவங்க நடக்கக்கூட முடியல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறீங்க. அண்ட் காஃபியை உங்களுக்கு தாரான், குடிச்சிட்டு அப்படியே கீழே போயிட்டு சாப்பிட்றீங்க. டைம் பார்த்தா 11:30 இருக்கும். நீங்கள் ஜங்குக்கை முறைச்சிட்டு, நான் ஸ்கூல் போகணும் தெரியுமா? இன்றைக்கி ஸ்கூல் போகணும் அவசியம் இல்லை. இன்றைக்கி உனக்கு எனக்கு வெட்டிங் ஈவினிங். ஓகே, ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடுறான். ஸோ அந்த மெய்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஏன்னா ஜங்குக்கு இந்த மாதிரி கேரக்டரே இல்லை. அண்ட் வெளில தான் அவனை வந்து ஒரு மாதிரி ப்ளே பாய் மாதிரி வந்து எல்லாருமே ரூமர்ஸ் பரப்பியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் பாஸ் ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரி க்ளோஸாக இருந்து. ஆனால் நீங்கள் தான் எங்கள் பாஸை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கல்ல? என்ன சொல்கிறீங்க? ஆனால் அவர் பொண்ணுங்க கூடலாம் அப்படியெல்லாம் ஜங்குக் சார் இருக்க மாட்டார். அவருக்கு எப்போ பார்த்தாலும் மாஃபியா மட்டும்தான். அண்ணுங்க அப்பா, அதை விட்டால் வேறு யாருமே கிடையாது. ஆனால் அவர் ப்ளே பாய்லாம் கிடையாதா? இல்லை, வெளில தான் இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் பரப்பிப்பாங்க. ஆனால் ஜங்குக் சார் ப்ளே பாய்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மெய்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் தெரியுது, ஏன்னா ஜங்குக் சின்ன வயசுலேயே அவங்கள பார்த்துருப்பான். அவன் ஒரு மாதிரி பார்க்கத்தான் அவன் தப்பான பையன், இவெல்லாம் நல்ல பையன் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்களே உங்கள் மைண்டுக்குள்ளே நினச்சிருப்பீங்க. அந்த ஜங்குக்கு ஈவினிங்காக வாரான். வந்து பார்த்தா அவனுக்குன்னா ஷாக்கு. ஏன்னா நீங்கள் வந்து பிரைட் ட்ரெஸ்ஸில் ரெடி ஆகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த கவன்லாம் போட்டுவிட்டு, ஏன்னா அவங்கள வந்து அவன் கஷ்டப்படுத்து வந்து ரெடியாக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி நம்மளை பிடிக்கலன்னு சொன்னால் எப்படி தான் அவன் ரெடி பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லி வந்திருப்பான். ஸோ அவங்க அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி. கிட்ட வந்துட்டு, ஏய் நீ கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டியா? நான் என்ன பண்ணுறது, நைட்டே எல்லாம் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இவன்கிட்ட போனாலும் என்னை தப்பாக தான் பேசுவாங்க. அதான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓ அப்படி வரீங்க, சரி நானும் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு போய் ரெடி ஆகிட்டு அவன் கோட் சூட்லாம் போட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக வாரான். அண்ட் ஃபைனலி உங்களை வந்து சர்ச்சுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். ஸோ உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் இருப்பார்ல மிஸ்டர் சாய், அவர் தான் வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகிறார். ஏன்னா உங்கள் அப்பா இல்லைல்ல, உங்கள் லைட்டாக ஃபீலிங்காக இருந்தாலும் சரி ஓகே, நம்ம அப்பா வந்து சேஃபான இடத்துலாம் விட்டு போயிருக்காரு. ஏன்னா அந்த மார்னிங் இந்த மெய்ட்ஸ் வந்து ஜங்குக்கு பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனாலே ஸ்டார்டிங் உங்களுக்கு ஜங்குக்கு பிடிச்சிருக்கும். பட் இப்போ அவன் லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அண்ட் ஃபைனலி உங்களுக்கு ஜங்குக்கு மேரேஜ் ஆகுது. ஸோ இன்றைக்கி நைட் வந்து நீங்கள் உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு தான் வாரான். அவன் அப்படியே உங்கள் கூட அப்படியே இருக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வாரான். நீங்கள் ஜங்கை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ கிட்ட வந்து உங்கள் லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாரான். பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. அவன் பெட்டில் இருந்து கீழே வந்துடுறான். என்னாடி தள்ளி விட்ற புருஷனை? ஆமாம், தள்ளி விடுவேன். நீ ஓவர் நைட்டில் ஒபாமா ஹால் நினைக்காத சரியா? இங்கே பாரு, நேற்று நைட் பண்ணதே எனக்கு வலிக்குது தெரியுமா? நான் ஸ்கூல் போகிற பொண்ணு, எனக்கு ஸ்கூல் போகணும், காலேஜ்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எதுவும் சேட்டை பண்ண புருஷன் கூட பார்க்க மாட்டேன், அப்படியே கொன்றுவேன். நான் யார் தெரியுங்கள? மாஃபியோட பொண்ணு. இப்போ
மாஃபியா கிங்கோட வைஃப் என் மேலே கையை கீயை வச்ச மவனே அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு அவன்கிட்ட பாயிண்ட் பண்ணுறீங்க. ஜங்குக்னா எம்மாடி பார்த்தா இன்னசென்ட் மயிராட்டம் இருக்க, ஆனால் கன்னை டப்புன்னு தூக்கிட்டாலே. ஏய் உனக்கு அதை ட்ரிகர் பண்ண தெரியுமா? ஆ தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிளுக்கு சூட் பண்ணி காட்டுறீங்க. சரியா அந்த கன்னை வந்து பாயிண்ட் பண்ணி அந்த நைட் லேம்ப் இருக்குல்ல அதுக்கே சூட் பண்ணி காட்டுறீங்க. ஜங்குக் நான் வைட் ஐஸில் பார்த்துட்டு அப்போன்னு நைட் அவ்வளோ அழுதேன். ஆ நீ தான் என் ஹேண்டை லாக் பண்ணி வச்சிட்டியே, இல்லைன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே தான் இருப்பான்ல. ஸோ அவன் மேலே ஏறி உட்காந்துட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு அவன் வந்து நெத்தியிலேருந்து ஐ மீன் ஃபோர்ஹெட்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து செஸ்ட்டில் வச்சுட்டு ஓவராக பேசினேன்னு வையேன் இங்கே சூட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, எனக்கு பிடிக்காம என் மேலே டச் பண்ணுறதோ ஏதாச்சும் பண்ணேன்னு வச்சுக்கவேன் இங்கே சூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மெயின் பாயிண்ட்லேயே கன்னை வச்சு மிரட்டுறீங்க. ஏய் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, பொண்ணுங்கன்னா அடக்க ஒழுக்கமாக அடக்கமான பொண்ணாக இருக்கணும்டி, அதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆ அடக்க ஒழுக்கமான பொண்ணு வேணுன்னா போய் அந்த அங்கே இருக்கும்ல என் அப்பாவெல்லாம் அடக்கம் பண்ணியிருப்பாங்கல்ல அங்கே போய் பாரு, அங்கே தான் அடக்கமான பொண்ணுங்க கிடைப்பாங்க, இங்கெல்லாம் கிடைக்க மாட்டாங்க. நீ இன்னும் 90s கிட்ஸாகவே இருக்கடா, நான் 2K தெரியுமா? என்கிட்ட ஓவராக வால் பேசினேன், உன் வாலெல்லாம் சுருட்டி வச்சுக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜமுக்க மிரட்டுறீங்க. அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, ஏன்னா நீங்கள் இப்படி இருக்குன்னு அவன் நினைச்சிருப்பான், ஏன்னா நீங்கள் அப்பா இல்லைன்னு சோகத்தில் இருப்பீங்கள்ல, உங்களை எப்படியாச்சும் ஹாப்பியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எதுவுமே பண்ணல. அப்படியே அந்த கன்னை வாங்கிட்டு அந்த ட்ராவில் போட்டு சரி உனக்கு பிடிக்கலன்னா நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி பெட்டில் போட்டு அவன் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் படுத்துக்கிறான், ஏன்னா பையனுக்கு பயம் எங்கே ஷூட் பண்ணிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஜங்க பார்த்துட்டு நான் அப்படியே டிஸ்டன்ஸ் விட்டுலாம் படுக்க சொல்ல, எனக்கு ஹக் பண்ணி தூக்குனா தான் தூக்கம் வரும், என் அப்பா என் பக்கத்தில் தான் தூங்குவார், நீ தான் சொன்னல என் அப்பாடைய பிளேஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்ட்டு, அப்போ எப்படி தள்ளி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலேயே ஏறி படுத்துடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே பேக்கப் பண்ணிட்டு அப்படியே படுத்துடுறான். சரிடா இதுவே போதும், இதுவே ரொம்ப லென்த்தியாக போயிட்டு எப்படி கொண்டு போகிறேன்னு தெரியல, பட் கொண்டு போயிட்டேன். ஜங்குக்கு ஒரு 1 ஷாட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிடா நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த டைட்டில் ஜங்குக்கு 1 ஷாட் கேட்குறீங்களோ அது மாதிரி போடுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். பர்பிள் யூ.